ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு அம்மாவும் பொண்ணும் கார்ட்டூன்ஸ்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப பெரிய கனவுலாம் காண்றா. அதாவது அவ ஒரு தீம் பார்க் உருவாக்குற மாதிரியும் அந்த தீம் பார்க்கு ஒண்டர்லைன்னு பேரும் வைக்கிறா. இந்த சின்ன பொண்ணோட நேம் தான் ஜூன். ஜூன் எப்பவுமே அம்மா கூட விளையாடிட்டு இருக்கும்போது அவளுக்கு தோன்ற புது புது ஐடியாஸ்லாம் அம்மா கிட்ட சொல்லுவா. அவங்க அம்மாவும் இவங்க விளையாடுற குரங்கு பொம்மையோட காதுல போய் இதை ரகசியமாவும் சொல்லுவாங்க. இந்த குரங்கு பொம்மைக்கும் பீனட் அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க. இவங்க விளையாடிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஜூனோட அப்பா சொல்றாரு, ஜூன் நீ நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல, சீக்கிரமா போய் தூங்குன்னு அவளுக்கு குட் நைட் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. உடனே ஜூன் அம்மாவை கூப்பிட்டு, அம்மா என்னால உண்மையாவே ஒண்டர்லைனை உருவாக்க முடியுமான்னு கேட்கிறா. அதுக்கு அம்மா என்னோட பொண்ணால எல்லாமே முடியும்னு அவளை ரொம்பவே பாராட்டிட்டு போறாங்க. ஜூனும் இதனால ரொம்பவே சந்தோஷப்படுறா. அடுத்த நாள் காலையில ஜூன் என்ன பண்றானா, அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பேங்கிக்கு ஒரு கால் பண்ணி நம்ம முக்கியமான ஒரு வேலையை பண்ண போறோம்னு சொல்லி அங்க இருக்க இன்னும் பல ஃப்ரெண்ட்ஸை கூட சேர்த்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட இருக்க சில திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒண்டர்லைன் பார்ட்டியை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் அவங்களோட முதல் ரைடை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு இவங்க செஞ்ச அந்த சின்ன ரோலர் கோஸ்டரை ஸ்டார்ட் பண்ணி விட அதை ரொம்பவே சொதப்பி அக்கம் பக்கம் இருக்க எல்லா இடத்தையுமே மொத்தமா சேதம் பண்ணிடுது. அதுக்கப்புறமா அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டதுனால அவங்களோட அம்மா அப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கேற்ற நஷ்ட ஈடும் வாங்கிட்டு போயிடுறாங்க. ரொம்பவே கோபத்தோட உள்ள வந்த ஜூனோட அம்மா ஜூனை ரொம்பவே திட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஜூன் ஒரே பொண்ணுங்கிறதுனால அவகிட்ட கொஞ்சம் பாசமாவும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஜூனோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து அவ விளையாடுற இடத்துலயே ஒண்டர்லைன் மாதிரி ஒரு தீமையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவ வீட்டுக்குள்ளேயே விளையாடணும்னு இதை கட்டி கொடுக்குறாங்க. இதனால ஜூனும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஆனா திடீர்னு ஜூனோட அம்மா நோய்வாய்ப்படுறாங்க. அதனால முக்கியமான ஒரு மருத்துவ தேவைக்காக அவங்க கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு போக வேண்டிய நிலைமை வருது. இதனால ஜூன் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு ரொம்பவே கவலைப்படுறா. இனிமேல் பொறுப்பா இருக்கணும்னு நினைக்கிறா. இதனால ஒண்டர்லைன்லாம் ஜஸ்ட் கனவுதான் அப்படின்னு சொல்லி அவளோட டாய்ஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி ஒரு பெட்டியில போட்டு ஓரமாவும் வச்சிடறா. அதுக்கப்புறமா இவளை பாத்துக்கிறதுக்காக இவளோட ஆன்ட்டியும் அங்கிளும் இவளோட வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது ஒண்டர்லைனை உருவாக்குற மாதிரி நிறைய டாய்ஸ் எல்லாம் இவளுக்கு வாங்கிட்டு வராங்க. ஜூன் ஆல்ரெடி அப்செட்ல இருந்ததுனால அந்த டாய்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்றா. ஆனா அவங்க இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லி ரொம்பவே கம்பல் பண்ணி கொடுத்து பாக்குறாங்க. இதனால ரொம்பவே கோபமான ஜூன் என்ன பண்றான்னா, கோபத்துல அவங்க வாங்கிட்டு வந்த டாய்ஸ் எல்லாத்தையுமே நெருப்புல போட்டு எரிச்சிடறா. ஆனா கொஞ்ச நேரம் அப்புறமாவே நம்ம பண்ணது தப்புன்னு ரொம்பவே உணர்ந்து அழுகவும் ஆரம்பிக்கிறா. இதே நேரத்துல அவன் நெருப்புல போட்ட அந்த டாய்ஸ்ல இருக்கிற ஒரு பகுதி மட்டும் எரியாம அவங்க வீட்டு புகைக்கூட வழியா வெளியவும் போயிருது. அடுத்த நாள் ஸ்கூல்ல இருந்து போற ஒரு கேம்புக்கு ஜூனோட அப்பா அவளை அனுப்பி வைக்கிறாரு. அவ போயிட்டு இருக்கிறப்போ வீட்டுல அம்மாவும் இல்ல, அவர் தனியா இருக்கிறாரு, அவருக்கு சமைக்கவும் தெரியாது. அப்படிங்கிறதுனால அவர் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிற மாதிரி கனவுலா காண்றா. உடனே வீட்டுக்கு போகணும்னு முடிவு எடுக்கிறா. அதுக்கப்புறமா அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பேங்கியோட உதவி மூலியமா ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படியோ தப்பிச்சும் போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அவ எரிச்சு போட்ட ஒண்டர்லைனோட ஒரு பகுதியான ப்ளூ பிரிண்ட் இங்க இருக்கிறத பாக்குறா. இது எப்படி இங்க வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து ஒரு திசையை நோக்கி போக ஆரம்பிக்குது. ஜூனும் அந்த ப்ளூ பிரிண்டை நோக்கி போயிட்டே இருக்கா. அதை நோக்கி ரொம்ப தூரம் போனது அங்க பழைய உடஞ்சு போன ஒரு ரோலர் கோஸ்டரை பாக்குறா. உடனே அதை ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப வேகமா ஓரளவு தூரம் வரை போய் நிக்குது. அங்க போன ஜூன் ரொம்பவே வியந்து போயிடறா. ஏன்னா அங்க மிகப்பெரிய ஒண்டர்லைனே இருக்குது, அதுவும் இவ உருவாக்குற மாதிரியே இருக்குது. இதனால ரொம்பவே வியந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து தவறி கீழே விழுந்துடுறா. அப்படியே கொஞ்ச தூரம் நடக்க ஆரம்பிக்கிறா. அங்க போனது ஜூன் இன்னும் ஷாக் ஆக ஆரம்பிக்கிறா. ஏன்னா இவளும் இவங்க அம்மாவும் பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே அங்க இருக்கு. அங்க இருக்கிற பொருட்கள்ல இருந்து அனிமல்ஸ் வரைக்கும் எல்லாமே இவங்களோட கனவுகளா தான் இருக்கு. ஆனா அந்த இடமே முழுமையா உடைஞ்சு நாசமாய் இருக்கிறதையும் அவ பாக்குறா. திடீர்னு அங்க இருக்கிற சின்ன சின்ன குரங்கு பொம்மைகள் எல்லாமே சேர்ந்து ஜூனையும் அங்க இருக்க எல்லா அனிமல்ஸையும் தாக்க ஆரம்பிக்குது. இவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஓடி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜூனை பார்த்தா அந்த மிருகங்கள் எல்லாமே பேச ஆரம்பிக்குது. அதுங்க என்ன சொல்லுதுங்கன்னா, இந்த ஒண்டர்லைன் நல்லா சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சுன்னா திடீர்னு ஒரு நாள் மிகப்பெரிய டார்க் கிளவுட் வந்து இங்க இருக்க எல்லா மங்கிஸையும் ஒரு மோசமான டெவில் மங்கியை மாத்திருச்சுனோ, அதனால இங்க இருக்கிற எல்லா மங்கிஸுமே என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கிற எல்லா பாகங்களையும் எடுத்துட்டு போய் மிகப்பெரிய டார்க் கிளவுடுக்கு உணவா போட்டுருது. அங்க போன எந்த பொருளுமே திரும்ப வரமாட்டேங்குன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாம் நீ யாரு, எங்க இருந்து வந்தேன்னு கேள்விக்கெல்லாம் கேட்கறாங்க. அதுக்கு அவ சொல்றா, என்னோட பேரு தான் ஜூன், நான் இங்க எப்படி வந்தேன்னு தெரியல, ஆனா இந்த இடம் எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நானும் என்னோட அம்மாவும் சேர்ந்து கிரியேட் பண்ண எல்லா பொருட்களுமே இங்க இருக்குது, அதுல நீங்களும் கூட அடங்குவீங்கன்னு சொல்றா. இவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது திரும்பவும் இன்னொரு பக்கத்துல இருந்து மங்கி டாய்ஸ் எல்லாம் இவங்களை தாக்க ஆரம்பிக்குது. திரும்பவும் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க போன இந்த அனிமல்ஸ் எல்லாம்
இதுதான் எங்களோட வாழ்க்கை, எப்பயுமே பயந்து பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்க பன்னி மட்டும் ஜூனை நம்பவே மாட்டுது. எல்லா விஷயத்துக்குமே ஜூனை சந்தேகப்பட்டுட்டே இருக்கு. உடனே அந்த பன்னி ஜூன் கிட்ட சொல்லுது, நான் உன்னை நம்பணும்னா சில கேள்விகளா கேட்பேன், அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும்னு சொல்லுது. ஜூனும் சரி கேள்வி கேட்க சொல்றா. அந்த பன்னி கேட்கிற எல்லா கேள்விகளுக்குமே ஜூன் ரொம்பவே ஈஸியா கரெக்டா பதில் சொல்லிடுறா. இதை பார்த்து வியந்து போன அந்த பன்னி ஜூனை நம்ப ஆரம்பிக்குது. உடனே ஜூன் நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ஒண்டர்லைனை திரும்பவும் சரி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பிரிண்டோட பாகத்தை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அங்க இருந்து வெளியே போன ஜூன் அங்க இருக்க மிஷின்ஸ் எல்லாம் சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல கரடி பண்ண குறும்பு வேலையால முள்ளமன்றியோட முட்கள்லாம் சதுரி அந்த ப்ளூ பிரிண்ட்ல போய் பட்டு மறுபடியும் அந்த ப்ளூ பிரிண்ட் பறக்க ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே அந்த ப்ளூ பிரிண்டை பிடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இவங்க எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த முள்ளமன்றி மட்டும் சத்தம் போடுது, வேணா அங்க போகாதீங்க, அது ஒரு டிராப், அங்க போனா மாட்டிக்கிடுவீங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அவசரத்துல இவங்களுக்கு எதுவுமே கேட்கல, ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அங்க போய் நின்னது ஒரு சத்தம் வருது. அது என்னன்னு கீழே பார்த்தா அந்த இடமே முழுமையா கிளாஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மங்கி டாய்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கிளாஸையும் உடைச்சிட்டு இருக்கு. இவங்க ரொம்பவே பயந்து போய் அங்க இருந்து ஓடி தப்பிக்கவும் ட்ரை பண்றாங்க. இந்த சின்ன மங்கி டாய்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த கிளாஸை முழுமையா உடைச்சிருது. ஆனா அந்த அனிமல்ஸ் எல்லாமே போராடி இதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் ஜூன் மட்டும் மாட்டிக்கிறா. கடைசியா அந்த கரடியோட உதவியால ஜூனு தப்பிச்சிடறா. என்னதான் இவங்க தப்பிச்சாலும் இவங்க எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சிடறாங்க. ஜூன் ஒரு பக்கமாவும் அனிமல்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாவும் பிரிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறமா தனியா நடந்துட்டு போன ஜூன் அங்க இருந்து கால் நழுவி ஒரு பள்ளத்திலையும் விழுந்துடுறா. உள்ள போய் பார்த்தா ஒரு அழகான ஒரு இடம் இருக்கு. அது கூட இவளோட கனவுல வந்த மாதிரியே இருக்கு. இதனால அந்த இடத்துலயே கொஞ்ச நேரம் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு சின்ன வீடு இருக்கு. வீட்டுக்குள்ள போய் பாக்குறா, பீனட் இருக்கா. பீனட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஜூனை பார்த்த பீனட்டும் அவளை உள்ள இழுத்து, நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேள்விகளாம் கேட்கலாம். அதுக்கு ஜூன் சொல்றா, பீனட் இது நீயா, எதுக்கு நீங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்காக தான் எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒண்டர்லைனை காப்பாத்துறதுக்காக எதுவுமே பண்ணாம எதுக்காக நீ ஒளிஞ்சிட்டு இருக்கன்னு கேட்டதுக்கு பீனட் சொல்றா, இவ்வளவு காலமா என்ன மோட்டிவேட் பண்றதுக்குமே ஒரு பொண்ணு இருந்தா, அவ தான் எனக்கு எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஐடியா தருவா. ஆனா இப்போ அவ திடீர்னு இல்லாம போயிட்டா. அவ தான் என்னோட மோட்டிவேஷன், அவ இல்லாம எதுவுமே என்னால பண்ண முடியாம இருக்கேன், ரொம்பவே துக்கத்துல இருக்கேன்னு சொல்லி கவலைப்படுறான். உடனே என்னோட அம்மா தான் அந்த கேர்ள்னு சொல்ல ட்ரை பண்றா. அப்போ இவ விழுந்த ஓட்டையினால திரும்பவும் மங்கி டாய்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதனால இவளால எதுவுமே சொல்ல முடியல. உடனே இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்காக ட்ரை பண்றாங்க. அங்க இருந்து இவங்க வெளியே தப்பிச்சு போகும்போது பீனட்டோட மந்திரக்கோலை மறந்து வச்சுட்டு வந்துடுறாங்க. இதனால ஜூன் அதை எடுக்க ட்ரை பண்றா. அதுக்கு பீனட் சொல்றா, அதை வச்சு நான் எதுவுமே பண்ண போறதில்ல, அது எனக்கு தேவையே இல்லைன்னு பீனட் சொல்றான். அதுக்கு ஜூன், இல்ல பீனட் அது கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அந்த மந்திரக்கோலையும் போய் ரொம்ப ட்ரை பண்ணி எடுத்துட்டு வந்துடுறா. அதே நேரத்துல அந்த மங்கி கிட்டயே இவங்க ரெண்டு பேருமே வசமா மாட்டிக்கிறாங்க. உடனே பீனட் ஜூனை காப்பாத்தணுங்கிறதுக்காக வேகமா ஜூனை அந்த இடத்துல இருந்து தள்ளி விட்டு ஜூனை மட்டும் காப்பாத்திடுறான். ஆனா பீனட் அந்த மங்கி கிட்டையும் மாட்டிக்கிறான். அந்த மங்கி டாய்ஸ் எல்லாம் அவன் அங்க இருந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு போன ஜூன் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டே இருக்கா. அவங்களும் இவ்வளவுதான் தேடிட்டு இருக்காங்க. கடைசியா எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஜூன் பீனட்டை பார்த்ததாகவும் அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே விவரமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா. அதுக்கப்புறமா ஜூன் சொல்றா, என்னை எல்லாருமே மன்னிச்சிருங்க, ஏன்னா இங்க நடந்த இவ்வளவு பெரிய அழிவுக்கு நான் தான் காரணம். இவ்வளவு காலமா ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்தேன்னா திடீர்னு என்னோட அம்மா நோய்வாய்ப்பட்டதுனால எல்லா இன்ட்ரெஸ்டுமே இழந்துட்டேன். அந்த காரணத்தினாலதான் இந்த ஒண்டர் பார்க் இப்ப இந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறா. இதை கேட்ட எல்லாருமே ரொம்ப கோபப்படுறாங்க. உடனே இந்த பண்ணி சொல்லுது, ஜூன் உன்னை எவ்வளவு நம்பிக்கிட்டு இருந்தோம், நீயா இந்த வேலையெல்லாம் பண்ணின, இவ்வளவு மோசமான வேலையை நீ எங்களுக்கு பண்ணிட்டு இப்ப எப்படி நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லி உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி எல்லாருமே அங்கிருந்து கவலையோட போயிடுறாங்க. இதனால ஜூனு ரொம்பவே ஃபீல் பண்றா. இருந்தாலும் எப்படியாவது திரும்பவும் சரி பண்ணி இந்த ஒண்டர்லைனை பழையபடி கொண்டு வரணும், என்னால மோசமான ஒரு விஷயத்த நான் தான் சரி பண்ணணும்னு நினைக்கிறா. உடனே ஜூன் என்ன பண்றானா, அந்த மங்கிங்க யூஸ் பண்ற ஒரு மிஷின்குள்ள போய் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவளால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி தனியாவே போராடி அந்த மிஷினையும் ஒர்க் பண்ண வைக்கிறா. அதே மாதிரி அங்க இருக்க உடஞ்சு போன ஒவ்வொரு பொருட்களையுமே திரும்ப சரி பண்ணவும் ட்ரை பண்றா. இப்படியே அங்க இருக்க ஒரு பக்கத்தை முழுமையா சரி பண்ணிடுறா. இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஜூனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வியந்து போறாங்க. அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. அவளால நிச்சயமா இந்த இடத்தை சரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கையை இவங்க எல்லாருக்குமே வந்துருது. உடனே ஜூன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இவகிட்ட பேசவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க எல்லாம் இப்படி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க அந்த மங்கி டாய்ஸ் எல்லாம் சேர்ந்து பீனட்டை கடத்திட்டு கிளவுட் பக்கமா போறதையும் பாக்குறாங்க. அதை பார்த்து
இவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஏதாவது பண்ணி பீனட்டை காப்பாத்தி ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஜூன் சொல்றா, பீனட்டையும் காப்பாத்தணும், இந்த ஒண்டர்லையும் மறுபடியும் அதே மாதிரி மாத்தணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, பீனட்டோட மந்திரக்கோலை எடுத்துட்டு நான் அந்த டார்க் கிளவுடுக்குள்ள போயாகணும்னு சொல்றா. அதுக்கு அவங்க எல்லாம் சொல்றாங்க, இது ரொம்பவே ஆபத்தானது ஜூன், உள்ள போன யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு ஜூன் சொல்றா, என்னால அழிஞ்சு போன இந்த இடத்த நான் தான் உருவாக்கணும், வேற வழியே இல்லை, நான் போயாகணும்னு சொல்லி அந்த டார்க் கிளவுடுக்குள்ளேயும் ஜூன் போயிடுறா. உள்ள போன ஜூன் பீனட்டை மீட் பண்ணி அவன் கூட பேசவும் ஆரம்பிக்கிறான். பீனட் ரொம்பவே சோர்ந்து போயிருக்கான். அப்போ பீனட் ஜூன் கிட்ட சொல்றான், என்னால இதுக்கு மேல எதுவுமே முடியாது, என்னை மோட்டிவேட் பண்ண அந்த பொண்ணு என்னை முழுமையா கைவிட்டாங்க, இதுக்கப்புறமா என்னோட சக்தியில எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றான். உடனே ஜூன் பீனட் கிட்ட சொல்றான், பீனட், உன்னோட மோட்டிவேட்டர் வேற யாருமே இல்லை, அது என்னோட அம்மா, அவங்க தான் இவ்வளவு காலமா உன்னோட காதல சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள ஐடியாஸ் எல்லாமே நான் தான் கொடுப்பேன்னு சொல்றான். பீனட் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். உண்மையாவே உன்னோட அம்மாவா? அப்படியே அவங்க ஏன் கூட பேசுறது இல்லை, ஏன் எனக்கு அவங்க இப்ப ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லைன்னு கேட்கிறான். அதுக்கு ஜூன் சொல்றா, அவங்க ரொம்பவே நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, ஆனா அவங்க நிச்சயமா திரும்பி வந்துருவாங்க, இருந்தாலும் அவங்க சொன்னது எல்லாமே என்னோட ஐடியாஸ் தான், அதனால நான் சொல்றத கேளுன்னு அவளுக்கு வர புது புது ஐடியாஸ் எல்லாம் பீனட்டோட காது கிட்ட போய் சொல்றா. இவளோட ஐடியாஸ் எல்லாம் கேட்ட பீனட் ரொம்பவே உற்சாகமாயிடுறான். உடனே இவ சொன்ன மாதிரியே அவளோட மந்திரக்கோலை வச்சு ஒரு பெரிய ஸ்லோ ரைடையே உருவாக்கி அதோட உதவி மூலியமா அந்த டார்க் கிளவுட்ல இருந்தே வெளியே போறாங்க. வெளியே போனதுக்கு அப்புறமா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த குட்டி மங்கி டாய்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்திடுறாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்க மாதிரியே அந்த ட்ரெயினை ஜூனோட வடிவத்திலேயே ரைடையும் ரொம்ப வேகமா கொண்டு போறாங்க. அதன் மூலமா ரொம்பவே கஷ்டப்பட்டு திரும்பவும் இவங்க அந்த ஒண்டர்லைனோட மிஷினையும் ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணதுமே அந்த மிஷின் எல்லாமே ரொம்பவே அழகா ஒர்க் ஆகவும் ஆரம்பிச்சிருது. திரும்பவும் அந்த ஒண்டர்லைன் பழையபடியே கொஞ்சம் கொஞ்சமா மாறவும் ஆரம்பிக்குது. டார்க் கிளவுடுக்குள்ள போன எல்லா பொருட்களுமே பழையபடி வந்து அந்த மிஷின்லயே ஃபிக்ஸ் ஆகவும் செஞ்சிருது. எல்லா வேலைகளுமே முடிஞ்சதும் திரும்பவும் அந்த ஒண்டர்லைன் அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் மாறிடுது. இதெல்லாம் பார்த்து ஜூனோட ஃப்ரெண்ட்ஸ் ஜூனை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாங்க. இவளை ரொம்பவே மிஸ் பண்ண போறதும் சொல்றாங்க. ஜூனு ரொம்பவே கவலையோட இவங்க எல்லாருக்குமே குட் பை சொல்லிட்டு அவளோட வீட்டை நோக்கி புறப்பட ஆரம்பிக்கிறான். ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு போன ஜூன் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணதா சொல்றா. அதுக்கப்புறமா முதல் வேலையா என்ன பண்றானா, பெட்டியில போட்டு மூடி வச்சிருந்த எல்லா ஒண்டர் பார்க் பொருட்களையுமே வெளியே எடுத்து திரும்பவும் அழகான ஒரு ஒண்டர் பார்க்கை உருவாக்க ஆரம்பிக்கிறான். கடைசியில அவங்க அம்மாவும் குணமாயி வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அவங்களை கட்டி பிடிச்சி இவங்களை ரொம்ப மிஸ் பண்ணதாவும் உங்ககிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்றா. கடைசியா ஜூன் என்ன பண்றானா, அவளோட அம்மா அப்பா உதவியோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம அவளோட வீட்டுக்கு வெளியே ரொம்பவே அழகான ஒரு சின்ன ஒண்டர் பார்க்கையும் உருவாக்கி பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூப்பிட்டு அங்க ஒரு பார்ட்டியும் வைக்கிறாங்க. இப்படியே இவங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.